அன்புமிக்க மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். மேசராசி அன்பர்களே, அதாவது அசுபதி நட்சத்திரம் 4 பாதங்கள், பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை கொண்ட மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்கள். முதல்ல அந்த மேசராசிக்கும் இந்த குரு பகவானுக்கும் உள்ள தொடர்பை முதல் பார்ப்போம். அதன்படி மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் குருவுக்கு நண்பர். நண்பர் என்று சொல்லும் பொழுதே நல்ல விஷயங்களைத்தான் அவருக்காக செய்ய வல்லவர்னு பேர். அப்போ மேசராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு குரு பகவான் எந்த விதமான பாதிப்பையும் எங்கு இருந்தாலும் செய்ய மாட்டார். நான் முதல் சொன்ன மாதிரி எங்கு இருந்தாலும் குரு பகவான் நன்மையைத்தான் செய்வாரே ஒழிய நண்பனுக்கு கண்டிப்பாக கெடுதல் செய்ய மாட்டார். இதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சரி, அப்போ என்ன செய்வார் அப்படிங்கிற விதி வர்றப்ப பார்த்தீங்கன்னா, அவர் அமர்ந்த இடம் என்பது ரிஷபராசி, அது மேசராசிக்கு 2வது ராசி. 2ஆம் ராசி என்பது தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லுவோம். அந்த ராசியில் தான் இப்போ குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த மேசராசி என்பவர்களுக்கு குரு பகவான் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் தான் பாக்கியாதிபதி. சகல நன்மையும் பாக்கியத்தையும் யோகத்தையும் தர நல்ல வல்லவர் என்று சொன்னால் குரு பகவான் தான். அதே குரு பகவான் விரையாதிபதியாகவும் அங்கு வருகின்றார். சுப விரயங்களை அள்ளித் தருவதற்கான பாக்கியம் பெற்றவர் குரு பகவான். அப்பேற்பட்ட ஆதிக்கம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே வந்து அமரும் பொழுது தனபாக்கியங்களை அள்ளி தருவார். குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நன்மையும் நிறைய செய்வார். வாக்குஸ்தானத்திற்கு வல்லமையை தருவார். ஒருவருடைய பேச்சு தான் எல்லாரையும் வாழவும் வைக்கும், வீழவும் வைக்கும். அப்போ வாழ வைக்கிறதுக்கான அந்த மங்களகரமான பேச்சுக்கள் தான் மிக முக்கியம். வா என்பது எப்படி இருக்கிறது, வாடா என்பது எப்படி இருக்கிறது. அப்போ அந்த நாவால் பேசக்கூடிய அந்த சக்தியை, அதுவும் பிறரை கவரக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு வன்மையை தரக்கூடியவர் இந்த குரு பகவான். அவர் பாக்கியாதிபதி. அவர் 2ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது மேசராசி என்பதே உங்களுக்கு பண ரீதியாக பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் சுப மங்களத்தையும் தர வல்லவர் 2ஆம் இடத்திலே அமர்ந்த குரு பகவான். முதல்ல தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் தொழில் வியாபாரம் தான் முக்கியமானது. அந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கு லாபத்தை தருவாரா என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசியை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்த்து கொண்டே இருக்கின்றார். சனி பகவான் தொழில் காரகன். அந்த தொழிலுக்குரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்கும் காரணத்தினால மேசராசி என்பதே உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புது முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். தொழிலிலே ஏற்றம் காண வைப்பார். நன்மைகளை நிறைய கொடுப்பார். சக தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுப்பார். வியாபாரத்தில் அதிக நுட்பங்களையும் அதிகப்படியான முதலீடுகளையும் செய்வதற்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அசுபதி நட்சத்திரக்காரர்கள், அதற்கு அதிபதி கேது பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். அவரை குரு பகவான் பார்க்கின்றார். பிரச்சனைக்குரிய கேது பகவானை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால தெய்வ பலம் உங்களுக்கு அதிகரிக்கும். குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் இல்லங்களிலே இருக்கக்கூடிய குல தெய்வங்களையும் இல்லத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்தீர்களானால் சகல நன்மைகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு, அது ராஜ உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் துறை உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ராஜ உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆண்டு மதிப்பு, மரியாதை, கௌரவம் தானாக ஏற்படுத்தும் அளவுக்கு யோக பலத்தை கொடுக்கிறார். அதே குரு பகவான் தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கும் வேலை பளு அதிகரித்தாலும்
அதற்குரிய ஊதியமும் ஆதாயமும் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து மிக முக்கியமான விஷயம், மாணவர்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமரும் பொழுது கல்வி யோகங்கள் சிறப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா தொழில் சார்ந்த கல்வி படிப்பதற்கும், அதே மாதிரி இந்த அரசு சார்ந்த துறையில் ஈடுபட வேணும் அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும். ஏன்னா இந்த வருடம் முழுவதுமே 9 கிரகங்களில் 4 கிரகங்கள் பெயர்ச்சி அடையாமல் இந்த ஆண்டு முழுவதும் ஒரே இடத்துல இருப்பாங்க. அதன்படி பார்க்குறப்ப குரு பகவான் இப்போ ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சால் ரிஷபராசியில் தான் ஓராண்டு காலகட்டங்கள் இருப்பார். சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று அவருடைய மூலத்திரிகோண வீட்டில் ஓராண்டு இருப்பார். அடுத்தபடியாக ராகு பகவான் மீனராசியில் ஓராண்டு காலகட்டங்கள் இருப்பார். அதே போல் கேது பகவான் கன்னி ராசியில் ஓராண்டு காலகட்டங்கள். அப்போ 4 கிரகங்கள் இந்த ஓராண்டுக்கு மாற்றம் இல்லை. அதன்படி பார்க்குறப்ப பெண்களுக்கு இந்த ஆண்டு கணவன் மனைவி உறவில் அந்யோன்ய பாவம் அதிகரிக்கும். சுக்கிர பகவான் வீட்டில் குரு உட்கார்ந்தனால அந்யோன்ய பாவம் அதிகரிக்கும். சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் சுப செய்திகள் கிடைக்கும். அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான், புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும், குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு வல்லமை கிடைக்கும், இறை பலம் கிடைக்கும். ஆங்காங்கே சில இடங்களில் மேசராசி என்பவர்களுக்கு உடல் ரீதியான சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அவைகள் பெரிய அளவில் பாதிக்காமல் சிறு சிறு பாதிப்பு கூட விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டும். குறிப்பாக உடலில் இந்த வயிறு பகுதி, முதுகு தண்டுவடம், தலை ஆகிய பகுதிகளில் சில பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் நான் முதல் சொன்ன மாதிரி குரு மந்திரத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். குருவால் மேசராசி என்பவர்களுக்கு லாபமே கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் பலமும் யோகமும் பொருந்திய அந்த பாக்யாதிபதியான குரு பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இப்போ மேசராசிக்காரர்கள் குரு பகவானை எந்த கோயிலில் வழிபட்டால் சிறப்பு என்று பார்க்கும் பொழுது, முதல்ல செவ்வாய் பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி என்று சொன்னேன். செவ்வாய் பகவான் என்றால் முருகன் அர்த்தம். அப்போ முருகனுடைய ஸ்தலத்திலே எங்கு குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது திருச்செந்தூரில் தான் இருக்கிறார். மேதா தட்சிணாமூர்த்தியாக அவர் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். அன்பர்களே, இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் நிறைய இடங்களில் நிறைய ஸ்தலங்களில் அவர் அமர்ந்திருப்பார். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மரத்துக்கு கீழே அவர் அமர்ந்திருப்பார். அவருக்கு கீழே 4 பேர் அந்த 4 ரிஷிகளில் அமர்ந்திருப்பாங்க. ஆனால் திருச்செந்தூரில் என்ன விசேஷம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, ஆமை மேலே தான் அவர் அமர்ந்திருப்பார். நல்லா கவனிச்சுங்க. உலகத்தில் வேறு எங்கேயுமே குரு பகவான் ஆமை மேலே அமர்ந்திருக்க மாட்டார். நேபாளத்தில் அமர்ந்திருப்பார், அது வேறு விஷயம். இங்கே திருச்செந்தூரில் தான் ஆமை மேலே அமர்ந்து அருள் பாலிப்பார். அப்போ மற்ற இடங்களை விட்டுட்டு இங்கே மட்டும் ஏன் ஆமை மேலே அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, கடலுக்கு பக்கத்தில் இருக்கனால இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதில் பாதி உண்மையும் இருக்கிறது. கடலுக்கு அருகில் இருக்கனால ஆமை மேலே உட்கார்ந்துருக்காரு கணக்கு வச்சாலும், ஆமை எப்பொழுதுமே நன்னீரிலேயே வசிக்கக்கூடிய விஷயம். கடலுக்குள்ளே நல்ல தண்ணீர் ஓடுதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை வச்சு தான் முன்பு பழைய காலகட்டங்களில் ராஜராஜ சோழனே ஆமையின் நீரோட்டத்தை கண்டு அந்த கடல் பயணத்தை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். கடலில் போகிறவங்களுக்கு அந்த எந்த இடத்துல நல்ல தண்ணி கிடைக்கும் தெரியும், அந்த இடத்துல தண்ணி எடுத்து சாப்பிடுவாங்கங்கிறது அனைவரும் தெரிஞ்ச விஷயம். அதுபோல் ஒரு மனிதனுடைய மனதிலே ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ பிரச்சனைகள் அல்லது தீங்கு இது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே அவருடைய மனதிலே ஒரு கருணை என்பது 1% ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடங்களிலே குரு பகவான் அவர்வார். அதுதான் சிறப்பான விஷயம். அப்பேற்பட்ட மேசராசி அன்பர்களே, கருணையின் வடிவானவர்களே, நீங்கள் வழிபட வேண்டிய குரு பகவான் திருச்செந்தூரில் இருக்கிறார். அவர் போய் செந்தூரில் உள்ள குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. குருவே சாட்சாத் பரபிரம்மம். அவரை வழிபாடு பண்ணிங்கன்னால் எல்லா விதமான நன்மைகளும் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து கும்பிடக்கூடிய ஒரு பலன்கள் கிடைக்கும். எல்லாம் வல்ல குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.
செவ்வாய் பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சகல நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது. குரு பயிற்சினால் லாபத்தையே அடைவீர்கள் என்று சொல்லி அனைவருக்கும் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இனிய நல்வாழ்த்து.